நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். சார், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்கு யாருக்கு சார்? எங்களுடைய வாக்கு வந்து எப்பவுமே திமுகவை தான் சார். என்னோட ஓட்டு வந்து டிஎம்கேக்கு தான் போடுவேன். இந்த வாட்டி நான் ஓட்டு போடுறது வந்து டிஎம்கேக்கு. தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? எங்களோட ஆதரவு வந்து இங்கே புதுசாக வந்திருக்க ஆதவன் அர்ஜுன் அவருக்கு தான். ஏன்னா அவங்களோட அந்த ஃபியூச்சர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வேட்பாளரும் வந்து நல்ல ஒரு படித்த வேட்பாளர், ஸ்போர்ட்ஸ்மேன் வேட்பாளர். என்னோட ஆதரவு வந்து டிவிகேக்கு. ஏன் டிவிக்கு? ஒரு மாற்றம் ஒன்று வேணும். தமிழகத்துக்கு ஒரு மாற்றத்தை நோக்கி நாங்கள் போகிறோம், என்ன பண்ணுறோம். நாங்கள் எல்லாருமே டிவிகேல தான் இருக்கிறோம். ஸ்டாலின் தான். ஏன்னா ஸ்டாலின்? ஸ்டாலினா எங்கள் பரம்பரை ஓட்டுனாது. இப்போ இல்லை, எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, நான். ஸ்டாலின் சார் தான். எதுக்காக? எங்கள் வீட்டில் எல்லாருமே அதுதான். வந்ததுலேருந்து நாங்கள் அதுக்கே போட்டு இருக்கிறோம். யாருக்கு இப்போ அந்நேரத்துக்கு என்ன தோணுதோ அதை போய் அமுச்சிட்டு வந்துடுவோம். தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? டிவிகே தான். அது எடப்பாடி ஐயா அவருக்கு. விஜய்க்கு தான். ஏன்னா விஜய் இல்லை புதுசாக வரப்பில் அது ஆதரிக்கணும் அவரை. நான் இதுதான் விஜய் தான். விஜய். ஆனால் வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? விஜய்க்கு தாங்க போடுவோம். விஜய் தான். ஏன்னா மாற்றம் வரணும். எதனாச்சும் ஒரு மாற்றம் வந்ததுன்னா, இது வரைக்கும் மாற்றி போட்டாச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த வாட்டி மாற்றம் வரட்டும், என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம விஜய் அண்ணன் தான். விஜய் அண்ணன் தான் ப்ரோ. ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர் என்னதான் பண்ணுவார் பார்க்கலாம். திமுகவுக்கு தான். ஏன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. விஜய்க்கு போடலாம். நான் ஏன்னா விஜய்? புதுசாக ஒரு ஆள் ட்ரை பண்ணலாம். விஜய் தான். ஏங்க விஜய்? ஒரு மாற்றம் இருக்கலாம். மாற்றம். உதயசூரியனுக்கு தான். டிவிகே தானே கண்டிப்பாக வரணும். விஜய் சார் தான் முன்னாடி. எங்களுக்கு எல்லாருக்கும் விஜய் அண்ணா தான். டிஎம்கே தான். விஜய்க்கு தான். ஏங்க விஜய்? அவர் ஒரு தடவை வாய்ப்பு கேட்குறாரு. என் ஓட்டு டிவிகே தான். டிவிகே. புதுசாக ஒருத்தவங்க வராங்க, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்கு தான். டிவிக்கே தான். ஏன்னா டிவிக்கு? ஒரு புதுசாக ஒரு மாற்றம் வரணும்னு தான். என்னுடைய ஆதரவு டிஎம்கே தான். எனக்கு பிஜேபி. வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? விஜய் சார் தான். ஆமாம் விஜய் சார். விஜய் புது ஆட்சி வரணும். வேற ஆள் வரணும். இதுக்கு தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? என்னுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா டிவிகே தான். ஏன்னா டிவிக்கு? ஏன்னா அவர் வந்து புதுசாக வராரு, மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு உள்ளே இறங்கியிருக்காரு. அப்போது 77ல் புரட்சி தலைவர் வரும்போதும் அவருக்கும் இந்த மாதிரி பல எதிர்ப்புகள்லாம் இருந்தது. லெஃப்ட் சைடு OMR, ரைட் சைடு ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 96268 99268. சார், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்கு யாருக்கு சார்? எங்களுடைய வாக்கு வந்து எப்பவுமே திமுகவை தான் சார். என்னோட ஓட்டு வந்து டிஎம்கேக்கு தான் போடுவேன். ஏன் டிஎம்கே? அவங்க கொடுக்குற சலுகைகள்லாம் எல்லாமே நல்லா இருக்குது. லேடிஸுக்கு வந்து நல்ல பாதுகாப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து இப்போ பஸ்ஸிலலாம் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறாங்க. நிறைய இதெல்லாம் மானியெல்லாம் தராங்க. இந்த மகளிர் உதவிக்குழு அதெல்லாம் தராங்க. ஸோ புது கட்சியை நம்பி வந்து நம்ம வந்து போட முடியாது. என்னோடய ஒரு ஓட்டை வச்சு வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பட் இருந்தாலும் ஒரு ஓட்டுன்றது பெரிய இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நரசிம்மராவ் ஆட்சி வந்து ஒரு ஓட்டில் தான் டிசால்வ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒரு ஓட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் மட்டும் இல்லை, எல்லா தமிழ்நாட்டு சிட்டிசன்ஸ், இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே வந்து ஓட்டு போட தவறக்கூடாது. அது என்னோட வேண்டுகோள். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய இதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் தராங்க. ஸோ அவங்களே திருப்பி வந்தால் நல்லாயிருக்கும்ன்று என்னோட அபிப்பிராயம். ஸ்டாலின் ஆட்சி வரணும்னு எனக்கு வந்து ஸ்டாலின் சார் ஆட்சி வரணும்னு என்னோட ஆசை. தேங்க்யூ. ஆனால் மற்றவங்கள பற்றி நான் கிரிட்டிசைஸ் பண்ணல. இந்த வாட்டி நான் ஓட்டு போடுறது வந்து டிஎம்கேக்கு. எதனால டிஎம்கே? டிஎம்கே வந்து அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்களே கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் சார் வந்து இப்போ இனிமேல் தான் வரப்போகிறாரு. ஸோ அவருக்கு உடனே நம்ம ஓட்டு போடுறது ஒன்றும் அவ்வளோ ஒரு இதுவாக தெரியல. ஸோ டிஎம்கேக்கு தான் என்னோட அது. தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? எங்களோட ஆதரவு வந்து இங்கே புதுசாக வந்திருக்க ஆதவன் அர்ஜுன் அவருக்கு தான். தாவேகா கட்சியா நீங்க? தாவேகா கட்சி இப்போ புதுசாக போய் சேர்ந்துருக்கேன். ஏன்னா அவங்களோட அந்த ஃபியூச்சர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வேட்பாளரும் வந்து நல்ல ஒரு படித்த வேட்பாளர், ஸ்போர்ட்ஸ்மேன் வேட்பாளர். ஸோ இந்த ஏரியா முழுசு எல்லாரும் ஸ்போர்ட்ஸ்மேன் தான். உள்ள ஃபேக்ட்ரிஸ் இருக்கவங்க எல்லாரும், ஸ்டாஃப் பசங்க எல்லாமே ஸ்போர்ட்ஸ்மேன் தான். ஸோ அவங்களுக்கு தேவைகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த வாட்டி வந்து டிவிகேக்கு தான் ஆதரவு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? என்னோட ஆதரவு வந்து டிவிகேக்கு. ஏன் டிவிக்கு? ஒரு மாற்றம் ஒன்று வேணும்.
தமிழகத்துக்கு ஒரு மாற்றத்தை நோக்கி நாங்கள் போகிறோம் பயணம் பண்ணுறோம். நாங்கள் எல்லாருமே டிவி கேல தான் இருக்கிறோம். விஜய் அவர்கள் முதலமைச்சரானா சிறப்பாக இருக்குமா தமிழ்நாடு? நீங்கள் ஃபஸ்ட்டு எங்களுக்கு இன்னும் சான்ஸே கொடுக்கலையே. நாங்கள் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், ஒரு வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். அப்புறம் பண்ணலை, நாங்கள் சரியாக பண்ணலை, அதுக்கப்புறம் வந்து கேள்வி கேட்கலாம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பே ஃபஸ்ட்டு கொடுக்கலையே இது வரைக்கும். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, விஜயை சுற்றி நிறைய சர்ச்சைகள்லாம் நடந்துட்டு இருக்கு பர்சனல் லைஃப் பற்றி. அதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடுமா? பிரதர், ஒரே ஒரு விஷயம்தான், பர்சனல் லைஃபு எல்லாருக்குமே வேற வேற தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும், ஓகேங்களா? அதையும் பாலிடிக்ஸையும் ஒன்றா சேர்க்க முடியாது. பர்சனல் லைஃப் வேற, தனிப்பட்ட ஒருத்தரோட வாழ்க்கை வேற. அவருடைய தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாரு? ஸ்டாலினுக்கு தானே. ஏன்னா ஸ்டாலின்? ஸ்டாலினா எங்கள் பரம்பரை ஓட்டுனா அது. இப்போ இல்லை, எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, நான், நெக்ஸ்ட்டு என் பொண்ணு. அவருடைய தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கா? ஸ்டாலின் சார் தான். எதுக்காக? எங்கள் வீட்டில் எல்லாருமே அதுதான், வந்ததுலேருந்து நாங்களும் அதுக்கே போட்டுன்னு இருக்கிறோம். யாருக்கு இப்போ அந்நேரத்துக்கு என்ன தோணுதோ அதை போய் அமுச்சிட்டு வந்துடுவோம். ஸ்டாலின்லாம் இருக்காரு, ஸ்டாலின் இருக்காரு, விஜய் இருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, சீமான் இருக்காங்க. இல்லை, எப்பயுமே யார் என்ன சொல்ல கேட்கறது, அங்கே போய் கை எப்படி வருதோ அதில் அமுக்கிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதான். இல்லை, இதுக்கு முன்னாடிலாம் யாருக்கு போடுறீங்க? இதுக்கு முன்னாலெல்லாம் எங்கள் ரெட்டையில போட்டிருக்கேன், உதயசூரியம் போட்டிருக்கேன். அதான் கை எங்கே போதோ அங்கே அமுக்கிட்டு வந்துட்டே இருப்பேன் நான். இவங்களுக்கு தான் போடணும், அவங்களுக்குலாம் கணக்கு கிடையாது. போய் என்னன்னு தோணுதோ கை அமுக்க சொல்லிட்டு அமுக்கிட்டு வந்துடுவாங்க. யாருக்கா இருந்தாலும் சரி, எல்லாம் நல்லதானே செய்கிறாங்க. எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? என்ன எதிர்பார்க்கணுன்றீங்க? 5 வருஷம் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, என்னென்ன புதுசாக இருக்கும்? கஷ்டப்படுறது நம்ம தலையெழுத்து, அது எதுவும் சொல்ல முடியாது இல்லையா? நம்ம வியாபாரம் பூ வியாபாரம், அது நல்லபடியாக தலையை எனக்கு சந்தோஷம் தான். வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? டிஎம்கே போடலான்னு இருக்கணும். வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? டிவிக்கே தான். விஜய் வந்தாரு நல்லது செய்வாரா? டிரைவர் நம்பிக்கை தான். கூட்டம் அதிகமாக வருகிறா, பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கு? அது சரியான கூட்டம். நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை, அந்த ஆட்சியில் இப்போ தான் பார்த்துருக்கேன். அவ்வளோ. இப்போ அப்போ இந்த எலெக்ஷனில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? டிவிக்கே. வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? எங்கள் ஆதரவு எடப்பாடி ஐயா அவருக்கு. ஏங்க எடப்பாடி? எடப்பாடினா அவர் தான் நல்லது செய்தார். நான் ஏற்கனவே 4 வருஷம் இன்னும் கொரோனா இருக்கும்போது நல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா செய்தார், எல்லாம் நன்மையாக செய்தார். வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? விஜய்க்கு தான். ஏன்னா விஜய்? இல்லை, புதுசாக வரப்பில் அது ஆதரிக்கணும் அவரை. ஏன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் போராட்டம்லாம் பயங்கர கூட்டம் வருது. இன்னொரு அவர் மேலே விமர்சனம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அரசியலே தெரியல அப்படிங்கிறாங்க. புதுசாக வரவங்களை எல்லாரையும் விமர்சிக்குது வழக்கம் தானே, அதை என்ன பண்ண முடியும்? யாருக்கு உங்களுடைய வாக்கு? விஜய். விஜய். ஏன் விஜய்க்கு வாக்கு? புது அறிமுகம் பண்ணலாங்க பிரதர். அவர் என்ன செய்யறாரு நாட்டுக்கு ஜனங்க புரியணும். மெயினா நம்ம ஏதோ கட்டணம் செஞ்சிருந்தா ஸ்டாலின் வண்டி அப்படியே ஒரிஜினலாக வந்துட்டாரா? ஒன்றும் இல்லை. இப்போ நான் டிரான்ஸ்போர்ட் ஸ்டாப் தான். இந்த எலெக்ஷன் இது பென்ஷன் இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. என்ன பிரதர், ஒருத்தர் தண்டார்பேட்டில் தூக்கு போட்டு இறந்துக்கிறாரு. அவங்க ஃபேமிலி என்னங்க அவருக்கு? அதில் டிஎம்கேக்கிறான், எல்லாங்கிறான், ஒன்றுமே இல்லை. இப்படி இருந்தால் எப்படிங்க? வரவங்களுக்கு இப்போ வாய்ப்பு கொடுங்க. இப்போ யூடியூப்பு நீங்கள் இப்போ தான் வரீங்க, அதுக்கு முன்னே யாரும் இருந்தாங்களா? என்ன பிரதர், பிரபலம் பண்ணுறது இல்லை வேணாம் நாங்களே இருக்கிறோம். பழைய ஆளுங்க தான் நீங்கள் விடுவீங்களா? என்ன செஞ்சாரு நாட்டுக்கு, என்ன செஞ்ச மக்களுக்கு? வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? விஜய்க்கு தாங்க போட போகிறோம். விஜய் தான். ஏன்னா மாற்றம் வரணும். எதனாச்சும் ஒரு மாற்றம் வந்ததுன்னா, இது வரைக்கும் மாற்றி போட்டாச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த வாட்டி மாற்றம் வரட்டும், என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் 5 வருஷம் ஆகுது. மீட்டர் கட்டணம் இன்னும் எதுவுமே பண்ணல, இதுவே ஆகலை, அப்படியே தான் இருக்குது. எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமாகுது. கேஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு வாட்டி போய் கேஸ் போகிறதுக்கு 100 வண்டி 200 வண்டி நின்று கேஸ் போட்டுன்னு வரோம். 4 மணி நேரம் 5 மணி நேரம். அதனால் எதனா ஒரு மாற்றம் வரணும். அப்போ அந்த பிறகு பார்க்கலாம். வரக்கூடிய எலெக்ஷனில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? நம்ம விஜய் அண்ணன் தான். விஜய் அண்ணன் தான் ப்ரோ. அவருக்கு ஒரு வாய்ப்பு. அவர் வந்து நம்மளுக்கு ஃபேனுன்றதுனால நம்மளுக்கு ஒரு இதுவாகவும் இருக்குது. ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர் என்னதான் பண்ணுவாரு பார்க்கலாம். வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? திமுகவுக்கு தான். ஏன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? விஜய்க்கு போடலாம். ஏன்னா விஜய்? புதுசாக ஒரு ஆள் ட்ரை பண்ணலாம். வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கா? விஜய் தான். ஏங்கா விஜய்? ஒரு மாற்றம் இருக்கலாமே. மாற்றம். ஏன் பெண்களுக்கு வந்து அவர் நிறைய இப்போ சலுகைகள் சொல்லியிருக்காரு, அறிவிப்புகள்லாம் சொல்லியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம் தான், வந்தாக்கா ஒரு மாற்றம். 5 வருஷம் இவங்க ஆட்சி இருக்காங்க, சரி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே, தப்பு இல்லைல்ல. தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? என்னுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா டிவிக்கே தான். ஏன்னா டிவி? ஏன்னா அவர் வந்து புதுசாக வராரு, மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு உள்ளே இறங்கியிருக்காரு. அப்போது 77ல் புரட்சி தலைவர் வரும்போதும் அவருக்கும் இந்த மாதிரி பல எதிர்ப்புகள்லாம் இருந்தது. அதெல்லாம் மீறி அவர் வந்து எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்து 10 வருஷம் இருந்து நல்லது செஞ்சாரோ, அந்த மாதிரி இவர் வந்து புதுசாக முயற்சி பண்ணி வராரு. கண்டிப்பாக நல்லது செய்வார். எங்களுடைய ஆதரவு வந்து
கார்த்திக் மோகனுக்கு, உதயசூரியனுக்கு தான். ஏன்னா திமுக ஆதரவு தெரிவிங்க? நான் தேமுதிகவில் பயணிக்கிறதுனால கூட்டணி கட்சியான கார்த்திக் மோகனுக்கு ஆதரிக்கிறேன். டிவிக்கு தானே கண்டிப்பாக வரணும். விஜய் சார் தான் முன்னாடி, எங்களுக்கு எல்லாருக்கும் விஜய் அண்ணா தான். கண்டிப்பாக அவர் தான் வருவார். அவர் மட்டும் என்ன பண்ணுவார், மக்கள் பாஞ்சிட்டு போய் அவரை போய் தேடி போய் பார்க்க போகணுன்னா அவர் என்ன பண்ணார்? ஒரு மனுஷன் அவர் எவ்வளோ நல்லா சொல்லத்தான் செய்கிறாரு. கூட்டம் சேர்க்காதீங்க, பார்த்து ஜாக்கிரதையாக இருங்கன்னு எவ்வளோ நல்லதாக சொல்கிறாரு. அது மீறி மக்கள் போய் அவங்கள பார்க்குற ஆர்வத்தில் என்னென்னவோ நடக்குது. இதில் நம்ம மற்ற கட்சிக்காரங்களும் குறை சொல்ல முடியாது, நம்ம கட்சியும் நம்ம குறை சொல்ல முடியாது. இவர் வரணும், வந்தால் புதிய தலைமுறை எப்படி வருதுன்ற பார்ப்போம். எவ்வளோ நல்லது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆமாண்ணா. வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாரு? டிஎம்கே தான். ஏங்க டிஎம்கே? அதான் பிடிச்சிருக்கு. விஜய்க்கு தான். ஏங்க விஜய்? அவர் ஒரு தடவை வாய்ப்பு கேட்குறாரு, அதனால. ஸ்டாலின் முதல்வராக இருந்தார், எப்படி சொல்றீங்க? அது நல்லது தான், இருந்தாலும் இது ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்கும். விஜய் ஆமாம், எப்படி தமிழ்நாடு வரும். சரிங்க. யாருக்கு ஓட்டு போடலாம்? என் ஓட்டு டிவிக்கே தான். விஜய் தளபதி ஏன்னா விஜய் நல்லது செய்வார். எல்லாத்தையும் சொத்து பத்தெல்லாம் நிறைய 2000 கோடிக்கு மேலே விட்டுட்டு வந்துக்கிறார். அரசியலுக்கு வந்து செய்வார், நம்பிக்கை இருக்குது. ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது, இதோட மேலே செய்வார். வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? டிவிக்கு. பிகாஸ் புதுசாக ஒருத்தவங்க வராங்க, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்கு தான். டிஎம்கேலாம் பண்ணுறேன் ஏதோ தெரியல, பட் ஸ்டில் புதுசாக வரவங்களுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது. டிவிக்கே தான். ஏன்னா டிவிக்கு? ஒரு புதுசாக ஒரு மாற்றம் வரணும்னு தான். இது வரைக்கும் மாற்றத்தை கொடுப்பாங்க. கண்டிப்பாக கொடுப்பாரு நம்புகிறோம். பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கும் விஜய்? கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தான் அவர் முதல்ல பேசுகிறார். என்னுடைய ஆதரவு டிஎம்கே தான். ஏன்னா டிஎம்கே? எல்லாருமே எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக அதுதான். ஏன்னு கேட்குறாங்க. ஏன்னா எங்கள் ஃபேமிலியை நாங்கள் பரம்பரையாக அப்படி தான். உங்களுடைய ஆதரவு யாருக்கு? எனக்கு பிஜேபி. ஏன்னா பிஜேபி? பிஜேபி தான் நம்மளை வந்து வல்லரசு ஆக்கிச்சு. எந்த ஒரு அண்டை நாடும் நம்மளை அண்டாத பார்த்துக்குது. பொதுவாக மக்களுக்கு நல்ல பாதுகாப்பு, விவசாயத்துலேருந்து எல்லாத்துக்குமே ஒதுக்கீடு நல்லா பண்ணுறாங்க. வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? விஜய் சார் தான். ஆமா விஜய் சார். விஜய் புது ஆட்சி வரணும், வேற ஆள் வரணும் இதுக்கு. அதனால பெண்களுக்கு பாதுகாப்பு அதெல்லாம் கொடுப்பாருங்க சார், கொடுப்பாரு, நம்பிக்கை இருக்குது. என் பொண்ணு வாலாஜால இருக்குது ஓட்டு. ஆனால் இங்கேருந்து 500 ரூபா செலவு பண்ணிவிட்டு அவள் வாலாஜால போய் ஓட்டு போட்டு வராங்க. எங்கள் பொண்ணு கூட வராங்க. அவங்க நர்ஸு தான். அவங்க வராங்க, இங்கே இது கூட்டத்துக்கு வராங்க பார்க்குறதுக்கு. விஜய் தான், விஜய் சார் தான். எங்கள் பசங்கள்லாம் வயசு வந்து கொஞ்சம் 18 வயசு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் பேரன் பேத்தியெல்லாம் அவருக்கு தான் சப்போர்ட்டு. ஆமாம், அவ கூட வரா, மீட்டிங் வருவா. இப்போ வந்துன்னு இருக்காங்க, நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆமாம். கடந்த 5 வருஷமா திமுக ஆட்சி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு? செயல்பாடுகள் வந்து தளபதி மு.க. ஸ்டாலின் அவங்க வந்து அவருடைய திட்டங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்கார் சார். எங்கே பார்த்தாலும் மேம்பாலங்கள், பார்க்கு, பூங்கா, அதுக்கப்புறமா வந்து நிறைய திட்டங்கள் சார். அதெல்லாம் சொல்லவே முடியாது. அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காரு. அதனால் வந்து மக்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து பெரும்பான்மை திமுகவு தான் சார். கடைசியாக இந்த 5 வருஷம் திமுகவுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு? ஒன்றுமே இல்லைங்க, சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. வேட்பாளர் முகமே மறந்துச்சு. எத்தனை வாட்டி வந்திருக்காரு வேட்பாளர்? இது வரைக்கும் வேட்பாளர் வந்து நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. மகளிர் உரிமை தொகையெல்லாம் நிறைய திட்டம் அதெல்லாம் வந்து நிறைய பேருக்குலாம் கொடுக்கல இல்லைங்க, சராசரி மக்கள் எல்லாருக்கும் போடல. ஸோ அது வந்து எல்லாருக்கும் கிடைச்சா பரவாயில்ல, பர்டிகுலர் ஆளுக்கு கிடைச்சா அது எல்லாருக்கும் பொதுவானதா இல்லைல்ல. தமிழ்நாடு வந்து வளர்ச்சி அடையணும்னா திராவிட மாடல் 2.0 ஆட்சி தான் வேணுன்ற மாதிரி ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு. அவங்களோட மெசேஜ் ஆல்ரெடி அதுதான் சொன்னாங்க, திராவிட மாடல் தான் சொன்னாங்க. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பாலியல் குற்றம், போதை கலாச்சாரம் இதுதான் அதிகமாக இருந்துச்சு. என்ன மாற்றம்? ஒன்றுமே மாற்றம் பெருசாக எதுவுமே வரவே இல்லையே. கடைசி 5 வருஷமா திமுக ஆட்சி எப்படி இருந்துச்சு? எங்களை பொறுத்த வரைக்கும் லேடிஸ்க்கு நல்லா தான் இருந்தது. டிஎம்கே நீங்க தூய்மை பணியாளர் தான் இருக்கீங்க. இந்த ஆட்சியில் வந்து தூய்மை பணியாளர் வந்து அவங்களோட கோரிக்கை எதுவுமே செய்யலை அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்கு. அதையும் மீறி நீங்க டிஎம்கே போடுறேன்னு சொல்றீங்க. அப்படி இல்லைண்ணா, இப்போ வந்து ஒரு 6 மாதம் வேலை இல்லாமல் இருந்தோம். திருப்பியும் எங்கள் வேலையை வந்து எங்களுக்கே கொடுத்துருக்காரு. இந்த வேலையை வந்து நிரந்தரம் பண்ணுவாருன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது கண்டிப்பாக வந்து அவர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து நிரந்தரம் பண்ணுவார், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குதுண்ணா. ஸ்டாலின் இருந்தார்ல, முதலமைச்சராக இருந்தார், எப்படி இருக்கு அவருடைய செயல்பாடுகள்? அவர் செயல்பாடெல்லாம் அவர் வந்து சொன்னதை செய்யலை. என்ன 500 வாக்குறுதி கொடுத்தாரு, அதில் கொஞ்சம் தான் பண்ணார். அவர் செயல்பாடு எங்களுக்கு சரியான இது இல்லை. ஓகே, கடந்த 5 வருஷம் திமுக ஆட்சி எப்படி இருந்துச்சு? இன்னும் சொல்ற மாதிரி இல்ல. சட்டம் ஒழுங்குலாம் நல்லா இருந்துச்சா? எதுவுமே நல்லா இல்ல, அந்த அளவுக்கு நல்லா இல்ல. இப்போ நீங்க ஒரு ஆட்டோ ஓட்டுநராக தான் இருக்கீங்க, உங்களுடைய கஷ்டம்லாம் என்ன இருந்துச்சு கடந்த 5 வருஷத்துல?
ரோடெல்லாம் சரியில்லை, மழை பெஞ்சா ரோடு அங்கங்க தண்ணி நிக்குது. இப்ப எடப்பாடியும் ஃபர்ஸ்ட் சிஎம்மா இருந்தாரு, அவரும் களத்துல இருக்காரு. அவருக்கு உங்களுடைய ஆதரவு? அவருக்கு ஆதரவுனா எங்கெங்க இது பண்ணுறது அந்த இதெல்லாம் இருக்குது, எங்கே கொள்ளடிக்கலாம் இந்த இதை தான் பார்க்குறான்னு தவிர மக்களுக்கு நீ என்ன செஞ்ச? மெயின் மக்களுக்கு என்ன செஞ்ச நீ? ரோடு போட்டுக்கிறானுங்க, அங்கே பாருங்க, அது உள்ளே போய் பாருங்களேன், ஒரு ட்ரைனேஜ் வசதி இல்லை. பள்ளம் நோண்டலாம் அப்படியே மூட்டு போயிடுறானுங்க. பள்ளம் நோன்ட்டு அப்படியே போயிடறாங்க. 3 நாள் என்ன இங்கே இருக்கிறவங்க என்ன செஞ்சான்? ஆமாம்மா, வர தலைமுறைங்க. அவன் கரெக்டாக செஞ்சானா நம்ம ஏன் சொல்ல போகிறோம்? ஒருத்தர் மேலே பழி சொல்லலாமா? அவன் கரெக்டாக செஞ்சானா நம்ம என்னத்தை சொல்ல போகிறோம்? ஸ்கூல் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து யூகேஜி ப்ரீகேஜி எல்லாம் வந்து காசு கொடுத்து பண்ணுறாங்க. நடுத்தரம் எப்படிங்க பெதர் பண்ணுவாங்க? அவங்க கனவு இந்த 2 வயசு குழந்தை இது பண்ணிட்டானுங்க. அதெல்லாம் எவ்வளோ இது ரிஸ்க்கு? திமுக ஆட்சியோட செயல்பாடுகள் எப்படி? ஒன்றுமே கிடையாது, எதுவுமே செய்யலை. எல்லாம் எங்களுக்கு ஏற்றந்து, இந்த ஃபைன் அமௌண்ட் ஏற்றந்து, ஒரு 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 சிக்னலுக்கு அப்படி இப்படி கிராஸ் பண்ணால் 500 1000 ஃபைனு. இது வரையும் ஃபைனே ஒரு 10,000 மேலே கட்டிட்டு போனாங்க. என்ன டேக்ஸு எல்லாமே ஏறி போய்க்குது, ஆனால் எங்களுக்கு மட்டும் ஏறலை. என்ன பண்ணுறது? நாங்கள் எதனா ஒரு மாற்றம் வரணும், அதுக்கோசம் தான் மாற்றி போடலான்ட்டு முடிவில் இருக்கிறோம். வேற ஒன்றும் அவ்வளோதான். அவர் செயல்பாடு அதான் அவங்களுக்கே சமுதாயத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன செயல்பாடு. அவர் ஒரு வாட்டி வந்தா விஜய் அண்ணா வந்தாருன்னா, ஏன்னா படத்தில் வர மாதிரியே ஏன்னா மஜாவாக பண்ணாருன்னா நல்லா இருக்கும். அவர் அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு அவள் தான் ப்ரோ இருக்கும் தான் ப்ரோ நினைக்கிறேன். பார்க்கலாம், அதுதான் சொல்றேனே, வாய்ப்பு கொடுத்தா அண்ணனுக்கு என்ன பண்றாரு பார்க்கலாம். அவள் தான் ப்ரோ. கடைசி 5 வருஷமா திமுக ஆட்சி இருந்திருக்கு, எப்படி இருக்கு செயல்பாடு ஒன்றும் இந்த லேடிஸ் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. இந்த போதை பொருளெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு டைம் புதுசாக ட்ரை பண்ணலாம், வாய்ப்பு கொடுக்கலாம் ஒரு டைம் விஜய்க்காக. இல்லை புதுசாக வர்றதுனால அந்த மாதிரி இருக்கலாம், போக போக அவங்களும் கற்றுப்பாங்க. இப்போ எல்லாரும்னா புதுசாக வந்தவங்கலாம் அப்படியே கற்றுக்கினாங்க, இவங்களும் ஒரு டைம் கற்றுக்கலாம். கடைசி 5 வருஷமா திமுக ஆட்சி எப்படி இருக்கு? சொல்கிறதுக்கு இல்லைண்ணா, இல்லை பெண்களுக்கு இந்த பாதுகாப்புலாம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க, ஃப்ரீ பஸ் இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் பஸ்ஸு குறைஞ்சிருச்சு. அது நிறைய பெண்கள் அதை தான் சொல்கிறாங்க. அப்புறம் மரியாதை கொடுக்க மாட்டாங்க கண்டக்டர்னு சொல்கிறாங்களா, அது உண்மையா? உண்மைதான். அது இப்போ கண்டக்டர் ஒரு டிக்கெட் கொடுக்கும்போது வாங்க போங்க ஒருமையில பேசுகிறாங்கன்றாங்களா, அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது வரைக்கும் நான் கேட்டதில்லை, ஆனால் ரீல்ஸ் நிறைய பார்த்துருக்கேன். சரி, வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய ஆதரவு விஜய்க்கு தான். ஓகேக்கா, நன்றி. நல்லது செய்கிறாங்களா? 5 வருஷம் ஆட்சி எப்படி இருக்கு? நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டாலின் சிஎம் எப்படி நான் பெருசாக பார்க்கல ப்ரோ. ஆமாம், வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய வாக்கு விஜய். டிவிக்கு 5 வருஷமா திமுக ஆட்சி இருக்கு, எப்படி இருக்கு? எப்படி இருந்ததுன்னு சொல்கிறத விட புதுசாக ஒரு மாற்றம் வரணும்னு பார்க்குறோம். கடைசி 5 வருஷம் திமுக ஆட்சி எப்படி இருக்கு? சுத்த மோசம். மோசம் ஏன் அப்படி சொல்றீங்க? பெண்களுக்கெல்லாம் நிறைய செஞ்சிருக்காங்க. பெண்களுக்கு சேர்ந்து ஆம்பளைக்கு செய்யலையே. நாங்கள் 6 மணி நேரமாக கேஸில் நிற்கிறோம். வீட்டு வாடகை கொடுக்கணும், கரண்ட்டு பில்லு கட்டணும், எல்லாமே இருக்குது. 500 யூனிட் கரண்ட்டு பில்லுன்றாங்க. அந்த தேதியில் எத்தாக்கா கரண்ட்டு பில்லு கரெக்டாக இருக்கும். 3 நாள் பற்றி எத்தா 1300 ரூபா ஆகுது எக்ஸ்ட்ரா. நான் வந்து 13,300 ரூபா கட்டினேன் கரண்ட்டு பில்லு. எனக்கு ஆக்சுவலாக 4000 தான் வரமே அதிகம். எடப்பாடி ஆட்சியிலலாம் 2500 3000 தான் வந்தது. இப்போ வரலாறுக்கான இது ஒரு 5 வருஷமா திமுக ஆட்சி இருந்துச்சுல்ல, அப்போ பெண்களுக்கான பாதுகாப்புலாம் இருந்துச்சு, அவங்களோட செயல்பாடுகள்லாம் பாதுகாப்பே இல்லை. நிறைய பேரை வந்து குடும்பம்லாம் போயிடுச்சு. எங்கள் வீடெல்லாம் எத்தனோ வருஷமாக இருந்தது, எங்கள் வீடெல்லாம் இடிச்சிட்டாங்க. கோயில் இடம்னு சொல்லிட்டு இதோ இங்கேயே தான் காளியம்மன் கோயில் பக்கத்தில் தான் இடிச்சிட்டாங்க. நாங்கள் இப்போ வந்து எங்கள் 2 பேரும் நாங்கள் வயசானவங்க, நாங்கள் 2 பேரும். எனக்கு 50 வயசு ஆகிடுச்சு, அவருக்கு 55 வயசு ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து வீடெல்லாம் இடித்தாங்க. உழைச்சி நாங்களும் கேட்ரிங் பண்ணுறவங்க தான், உழைச்சி கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இதுக்கு மேலே எங்களால் உழைக்க முடியுமா? இந்த தொகுதியில் வந்து தாவேகாவின் முக்கிய முகமான ஆதவ அர்ஜுனா போட்டிடுறாரு. ஒரு இழுபறியான நிலை தான் இருக்குது வில்லிவாக்கம் தொகுதியிலன்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கட்சின்றதுக்காகலாம் சொல்ல, ஆதவாச்சினாலாம் வந்து ஒன்றுமே அந்தளவுக்கு கார்த்திக் மோகன் சார் வந்து நல்லா தெரியுறாரு சார். அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து அவரை மாதிரி வந்து அந்த அளவுக்கு வந்து அவர் ஆதவாச்சினாலாம் அப்படி சந்து பூந்து பட்டி தொட்டிலாம் வந்து உள்ளெல்லாம் பூந்து போகிறார் அவர். இவர் ஆதவாச்சினால நம்மலாம் விஜயோடைய ஃபேன் தான். நாங்கள்லாம் வந்து கட்சின்றது போது நாங்கள் வந்து திமுக தான் வந்துட்டு. விஜய்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால்
நீங்கள் என்ன பாருங்கள், திமுக தான் ஆட்சி அமைக்கும் சார். சொல்லுங்க. விஜய் தான் வந்திருக்காரு. இப்போ ஆதவர்ஜுன் அந்த தொகுதியில் நிற்கிறார். தெரியும், எங்கள் தொகுதி தான் நிற்கிறாரு. ஆட்சி வந்து பிடிப்பாங்களான்னு வந்து சொல்ல முடியாது. பட் பெரிய இம்பேக்ட் இருக்கும். அவர் மேலேயும் ஒரு மக்கள் கையில் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. பார்ப்போம், என்னன்னு தெரியல. May 4th அன்னைக்கு ரிசல்ட் வரும்போது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். விஜய் வந்து முதலமைச்சரானா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்களே, யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் அதனை எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக பாதுகாப்பு இருக்கும். இப்போ போன ஆட்சியில் என்ன பாதுகாப்பு இருந்தது? சின்ன குழந்தைங்களை ரேப் பண்ணுறாங்க, வயசானவங்க ரேப் பண்ணுறாங்க. அப்போ மட்டும் எப்படி ஆட்சி நல்லா இல்லைல்ல? கண்டிப்பாக டிவிக்கே தான். அவர்தும் நல்லா தான் இருக்குது. மக்கள் வந்து யாரை விரும்புகிறாங்கன்னு தெரில. ஆனால் அவருக்கும் கூட்டம்லாம் இருக்குது, வராங்க. ஆனால் ஸ்டாலின் தான் எங்களுக்கு வரணும்னு நாங்கள் கேட்குறோம், வேறு ஒன்றும். விஜயும் அரசியலுக்கு வந்திருக்காரு. இந்த தொகுதியில் ஆதவர்ஜுன் நிற்கிறார், முக்கிய முகமாக இருக்காரு. புதுசாக வந்திருக்காரு. இந்த வாட்டி வந்தால் தானே அவரை பற்றி தெரியும். இவரை பற்றி தெரியும், நம்ம போட்டுன்னு இருக்கிறோம். அது பெண்களுக்கெல்லாம் எல்லாம் நல்லதாக பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கே போடலான்னு உண்டு. இப்போ விஜய் வந்திருக்காரு புதுசாக அரசியலுக்கு, அவருக்கே நீங்கள் ஆதரவு கொடுக்கூடாது? புதுசாக வந்தவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாதுண்ணா. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஏன்னா இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கெல்லாம் அவர் நிறைய பொருள் கொடுத்தாருல ஆரம்பத்தில். அவர் வீட்டுக்கு கூட கூப்பிட்டு பேசினாரு. அப்பயும் மீறி நீங்கள் ஆதரவு கொடுக்கலான்னு பார்க்கலாம். விஜய் வந்திருக்காருல்ல, அவருடைய அரசியல் வருகை எப்படி பாக்குறீங்க? அவரை பற்றி என்ன சொல்றதுன்னு தெரில. நடிகரே என்ன போராட்டத்துல அவ்வளவு கூட்டம் வருது. கரெக்டு, அதான். ஏன்னா அவர் வந்து இப்போ புதுசாக வந்திருக்காருல்ல, சினிமா நடிகர். அதனால மக்கள் கொஞ்சம் இந்த இளைஞர்கள்லாம் கொஞ்சம் ஆதரவு கொடுக்குறாங்க அவருக்கு. அதனால அவர் எங்களுக்கு ஆதரவு ஆமாம், எடப்பாடி தான் ஐயா. விஜய்லாம் புதுசா வந்திருக்காரு, அவருக்கு உங்களுடைய ஆதரவு இல்லையா? அவர் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். சரிங்களா, முதல்ல எடுத்த உடனே அவருடைய ஃபர்ஸ்ட் படமே அப்புறமா தான் கொஞ்சம். ஸோ ஸ்டார்டிங்கில் அப்படி தான் அவருக்கு. ஆனால் ஒரு வந்து வாய்ப்பு தரலாம், இந்த தேர்தலுக்கு அப்புறம் கொடுப்பாங்க. சரியா? புதுசா அரசியலுக்கு வந்திருக்காரு, ஆதவர்ஜுன் நிற்கிறாரு. அவருடைய வருகை எப்படி பாக்குறீங்க? அவர் வருகை எப்படி பார்க்குறோன்னா, இளைஞர்கள் பெருமளவு ரொம்ப ஆதரவு இருக்குது. பட் அது இப்போது அவங்க பண்ணுற அந்த அட்ராசிட்டி எல்லாம் கொஞ்சம் பிடிக்கல. ஆரம்ப கட்டத்தில் அவரை கொண்டு வர்றது இளைஞர்களை வந்து நல்வழிப்படுத்துகிறாரு. ஏன்னா இளைஞர்கள் இப்போ இருக்கிற இளைஞர்களோட எதிர்காலம் வந்து வேறு மாதிரி போகுது. அதாவது கொஞ்சம் அந்த மாதிரி ஏதோ கேங் ஸ்டார் மாதிரி அதை வந்து நல்வழிப்படுத்தி அரசியல்படுத்துகிறாருன்னு சந்தோஷப்பட்டோம். ஆனால் இப்போ வர அவங்களோட ஆர்வ கோளாறுல அப்படி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அது வந்து எனக்கு சரியாக படலை. அதை வந்து அவர் கொஞ்சம் தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளியாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் அவங்களோட அந்த இளைஞர்களை வந்து அரசியல் மையப்படுத்தணும். அது முக்கியமாக அது படுத்தணும். ஏன்னா அவங்க வந்து நம்ம வந்து பொது வாழ்க்கையில் இருக்கோம் அப்படிங்கிற மைண்டில் முதல்ல கொண்டு வரணும். அது நான் மாத்திரம் ஆர்வ கோளாறுல அவருக்கு ஏதாவது நான் பண்ணுறேங்கிற மாதிரி இல்லை, நம்ம எல்லாம் சேர்ந்து மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப அந்த நாமக்கல்லில் நடந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டே அந்த மாதிரி கரூர் நடந்த காரணம், அன்றைக்கி மதியத்தில் நாமக்கல்லில் அந்த ஒரு பிரச்சனை நடக்குது. அப்போ அந்த மனுஷனோட தலைகள் மேலே நடந்து போகிறாங்க விஜயை பார்க்கறதுக்காக. ஏன்னா நம்ம யாருக்காக அரசியலுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது அவர் அந்த பசங்களுக்கு தெரியணும். அந்த விஜய் சார் வந்து அதை சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நம்ம தலைவரை பார்க்க வந்திருக்கிற அவங்க மேலே நம்ம நடந்து போகிறோமே, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருமே அப்படின்னு நினைக்கணும். நீங்கள் ஆர்வ கோளாறுல அந்த மனசு தலைமையில் நடந்து போய் அந்த கட் அவுட்டை பிடிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அன்றைக்கி நடந்து அதை பார்த்துட்டு இருக்கும்போது அன்றைக்கி நைட்டு அந்த கூட்டத்தில் அவ்வளோ இதாகி போச்சு. ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷனோட பண்ணணும் நிறையா. ஏன்னா நம்ம பாதுகாக்க வேண்டிய மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. எல்லாத்துலேயும் வந்து காவல்துறையை பாதுகாப்பு கொடுக்கலினா கூட நம்ம ஒரு தொண்டர் படையாக மாறி மக்களை பாதுகாத்து கொண்டு போகணும். அதனால் அவர் அரசியல் வந்து இன்னும் அரசியல் நிறைய கற்றுக்கணுங்கிறேன். நன்றி. விஜய் வந்து புதுசா வந்திருக்காரு, அவருக்குலாம் உங்களுடைய ஆதரவு கிடையாதா? இல்லை, டிஎம்கே தான் சார். டிஎம்கே தான். நாங்கள் விஜய்லாம் புதுசா வந்திருக்காரு, அவருடைய வருகை எப்படி போகுது? அவரை பற்றி எனக்கு ஒப்பீனியன் கிடையாதுங்க. அவர் ஒன்லி நடிகர், என்னை பொறுத்தவரை நடிகர். விஜய்லாம் அரசியல் வந்திருக்காரு, அவருடைய வருகை எப்படி போகுது? விஜய் வரலாம் தாராளமாக. புதுசாக வந்துக்கிறாரு, வரலாம்.